இது வந்து அவரைக்காய் பொரியலுக்கு குடமிளகா சாரி குடமிளகா இல்லை, பெரிய மிளகா. அந்த பெரிய மிளகா குடமிளகா தான். குடமிளகா, தக்காளி, பூண்டு ஒரு 3 பல் இடித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இது வந்து கடுகு போட்டு தாளிப்பு. பிறகு வந்து பாருங்கள், அவரைக்காய் வெட்டி வச்சுருக்கேன் பொரியாக. அவரைக்காய், நாட்டு அவரைக்காய். இந்த அவரைக்காய் போட்டிருக்கேன். ஏன் பொடி பொடியாக வெட்டினோன்னா அப்போ தான் அது சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பல்லுலாம் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் வயசானவங்க இருந்ததுனால இந்த மாதிரி போட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு கல் வதக்கிட்டு தண்ணி ஒரு 1/2 கப்பு தண்ணியில் ஊற்றுறேன். அப்போ அந்த அவரைக்காய் வேகிறதுக்கான அது. ஏன்னா குக்கரில் வச்சா தான் நல்லா வெந்திருக்கும். ஆனால் குக்கரில் வைக்கல, ரொம்ப அழிஞ்சு போயிடும். அதனால் தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி. இந்த மாதிரி இடிக்கல்லில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறமா அந்த பொரியலுக்கு போடுறதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். தண்ணிலாம் நல்லா வற்றி போச்சு பார்த்தீங்களா. தண்ணி வச்சா 1 டம்ளர் தண்ணி, 1/2 கப்பு. இப்போ நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த தேங்காய் பூ வச்சுருக்கோம் பாருங்கள், பாருங்கள், அதில் வந்து போட்டுருவோம். தேங்காய் பூ போட்டோம்னா நம்ம டேஸ்டியாக, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து முடிஞ்சாலும் தேங்காய் திருவி இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு வயிற்றுக்கு புண்ணு இருந்தால் நல்லது. முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் வந்து நம்ம நேச்சுரல் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறப்போ அருமையான ஒரு பொருள் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு காரக்குழம்போ வச்சுட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சு பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.